பாப்பா டியூஷன் போயிட்டு வந்தோடனே சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் வேணும்னு கேட்டால் வெங்காய பக்கோடா ரெடி பண்ணலான்னு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பண்ணுற கேப்பில் பார்த்திங்கன்னா 2 பேத்துக்கு ஒரே சண்டை. ஒரு முறை முறைச்சதில் 2 பேரும் பார்த்திங்கன்னா ஓடிட்டாங்க. வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போல்லாம் வர வெங்காயத்தில் பிளாக்காக இருந்து அதை கழுவிட்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. வெங்காயத்தை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி வாஷ் பண்ணி இன்னொரு பிளேட்டில் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் இன்றைக்கி இன்ஸ்டன்ட் பஜ்ஜி பொடி தான் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். ஸோ அது பஜ்ஜி பொடி வாங்கி 2 வாரம் இருக்கும். ஸோ அதில் ஏதாச்சும் வந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த பிளேட்டை கழுவிட்டு திரும்ப அதே பவுல்லையே பார்த்திங்கன்னா வெங்காயத்தை மாற்றி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பிளேட்டில் பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாவு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தில் நல்லா லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலந்து வச்சுக்கிட்டேன். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் யூஸ் பண்ணி தான் பொரிக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு பஜ்ஜி போட்டு எடுத்தோன்னா சூப்பரான வெங்காய பக்கோடா ரெடி. நீங்களும் இந்த இன்ஸ்டன்ட் மாவு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து கடையில் வாங்குற மாதிரியே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.